நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதரன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு அடியனை நேரில் சந்திக்க வந்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக 31/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று எம்மை நாடி வந்த கோயமுத்தூர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும், புதுக்கோட்டை முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும், மாமரத்துப்பட்டி சாந்தி அவர்களுக்கும், பவானி கீதாஞ்சலி அவர்களுக்கும், திருப்பூர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், ஈரோடு விக்னேஸ்வர் அவர்களுக்கும், வேலக்கரம்பட்டி ராணியம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நமது காணொளியில் நுழைவோம். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. இப்படி கிரகங்கள் அமைந்துவிட்டால் அப்பா மகன் பிரிவது நிச்சயம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். இது ஒரு ஆஞ்சாதகம். ஸ்க்ரீனில் பாருங்கள். 6/12/1992 9:34 PM. பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. இதோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அசுவ நட்சத்திரம், 4ஆம் பாதம், மேசராசி. லக்கணம் வந்து கடக லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் சூரியன் புதன் ராகு, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி பகவான், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன், லக்கணத்துக்கு 11இல் கேது. இது ராசியோட நிலை. நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, துலா லக்கணம். லக்கணத்துக்கு 4இல் மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் ராகு பகவான், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் புதன் சனி பகவான், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. ஜாதகர் பிறக்கும்போது கேதுசை 1 வருஷம் 6 மாதம் 23 நாள். இவருக்கு ஒரு 14 வயசு நடக்கும்போது என்கிட்ட வர்றாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. சுக்கர மகாதசியில் குரு புத்தி நடக்கும்போது வர்றாங்க. அப்போ தான் அறிமுகம், முத அறிமுகம். இன்றைக்கி ஒரு தொடர்ந்து நம்மகிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாடிக்கையாளர், நிரந்தர வாடிக்கையாளர். அப்பா அம்மா இந்த பையன் ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஐயா பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவனால் அப்பாவுக்கு ஆபத்து, அப்பா அம்மா யாராவது இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. ஆயுளோகம் வளர்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க என்று சொல்லி பயந்து வந்து சேராங்க. நம்மளை பற்றி கேள்விப்பட்டு வர்றாங்க. அடியன்னு பார்த்துட்டு ஒரு பாடலை சொல்லி, கண்டிப்பாக உயிர் சேதம் இல்லை, ஜாதகன் வந்து உங்களை விட்டு பிரிந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிரகம் ரீதியாக இருக்குது, பாட ரீதியாக இருக்குது. ஆனால் ஜாதகம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக வெளியே அனுப்பிடுங்க, ஜெயிச்சிடலான்னு சொல்லி அனுப்பணும். இப்போ எல்லாருமே பெரும்பாலும் வந்து வெளியே தங்கி படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் இதுவரையிலுமே கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாகவே 17 வருஷமாகவே வெளியே தான் இருக்கார். படிக்கிறதுக்கு வெளியே போனார், வேலைக்கு வெளியே போனார், திருமணம் முடிச்சாச்சு, இப்போ வெளிநாட்டில் இருக்கார். ஏன்னு கேட்டிங்களா, இந்த அமைப்புக்காக சொல்கிறேன். இப்போ என்னன்னா, தந்தைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உயிர் சேதம் வந்துடும், பையன் வந்து அப்பாவை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பலன் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே இல்லை அப்படி சொல்லி பாடல் சொல்லணும், விளக்க சொன்னோம். இன்றைக்கும் நல்லா இருக்காங்க, செல்வாக்கோடு இருக்காங்க, பையன் அறிவோடு இருக்கான், படிப்பு இருக்குது, உழைப்பு இருக்குது, வருமானம் இருக்குது, சொத்துக்கள் நிறைய சேர்ந்துருக்கு. ஆனால் அவங்க வந்து சொத்து அழிஞ்சிடும், அப்பா அம்மா இறந்துருவாங்கன்னு பயமுறுத்திருக்காங்க. இது வந்து கடந்த காலம் நடந்த சமாச்சாரம். இது எதுக்கு சொன்னால், இந்த ஒரு பாடல் சொல்லி, ஐயா இந்த பாடல் இப்படி சொல்லிக்கிறது, இதுக்கு ஒரே இந்த பாடல் இப்படி பயன்படுத்துன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நீல் ஜெயிச்சிட்ருக்காங்க. அப்படி என்ன பாடல் சொல்லி கேட்டிங்களா, ஜோதிட களஞ்சியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அருமையான பாடல். ஐந்தில் செங்கதிரோடு அரபுகுடி தானிருக்க, மஞ்சார் குழலாய் தந்தைக்கு மகன்தான் பகையாகவும், செஞ்சாலையும் திரையும் சேதம் உண்டாம், துஞ்சாதிரு ஸ்தலங்களொட்டு தோறப்போது லக்கணமே அப்படின்னு பாடல். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருந்து சூரிய சாரை வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது 5ஆம் இடத்துல சூரிய இருந்து ராகு சாரை வாங்கினாலும் சரி, ராகு இருந்து சூரிய சாரை வாங்கினாலும் சரி, அல்லது இரவு சேர்ந்து இருந்தாலும் சரி,
இப்படி அமைஞ்சிட்டா தந்தைக்கு மகனுக்கும் சிறப்பு கம்மி. அப்பாவோட பையன் தானா சொத்துக்கள் அழியும், தந்தைக்கு மகனுக்கு பகை வரும் அப்படின்னு பாடல். ஐந்தினில் செங்கதிரோடு அரபுகுடி தானிருக்கில் மஞ்சார் குழலாய் தந்தைக்கு மகன்தான் பகையாகும், செஞ்சாலையும் திரையும் சேதம் உண்டாம், துஞ்சாத ஸ்தலங்களை விட்டு தூரப்போது லக்கணமே என்பது பாடல். இந்த பாடல் என்ன சொல்லிட்டீங்களா, ஒரு ஜாத லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் ராகு இருந்தால் தந்தை மகனுக்கு ஆகாது, சொத்துக்கள் அழியும். இதான் பாட்டோட சாராம்சம். இதில் சூச்சம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு வரி வந்து பாருங்கள், துஞ்சாத இந்த ஸ்தலங்களை விட்டு தூரப்போது லக்கணமே. குடும்பமே சொத்தை அழிச்சிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் சொத்து அழியாமல் இருக்கணும், தாயந்தை பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகன் வெளியே போயிட்டால் போதும். லக்கணமே அப்படின்னா ஜாதகன் வெளியே போயிட்டார்னா பாதிப்பில்லை. இதை சூட்சம். இது மாதிரி நிறைய ஜாதி சொல்லியிருக்கிறோம், நடந்திருக்கு, சிறப்பாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், பாடலுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லணும். சரி, இப்போ ஜாதகப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே வயசு 33 வயசு ஆச்சு. கிட்டத்தட்ட 15-17 வருஷம் வெளியே இருக்கார். இப்போ செல்வாக்காக இருக்கார். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, திருமணம் முடிஞ்சு குழந்தையோடு இருக்கார், அப்பா அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அதாவது சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் அப்பா அம்மா ஒட்டு பையன் விலகி வச்சுருங்க, வெளியே தங்கி வச்சா நல்லா சிறப்பாக வந்துடுவான், அவனோட வாழ்க்கை தரமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு உயிருக்கோ ஒற்றுமைக்கோ உடலுக்கோ பெரிய பாதிப்பு வர போகிறதில்ல. ஆனால் பையன் விலகிட்டானா உங்களுக்கு அனைத்து ப்ளஸ்ஸாக மாறும்னு சொன்னோம். அது மாதிரி அவனை விலக்கி வச்சாங்க, பையன் புரிஞ்சுக்கிட்டான், பையனை கூட்டியா சொன்னால் கூட்டியாந்து புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி செல்வாக்காக இருக்காங்க. இந்த பாடல் தான் காரணம். சரி, இது மட்டும் போதுமானா துணை விதிகள், அதாவது ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு விதியில் தான் பிரிய முடியும், எல்லோரும் பிரிய முடியாது. இவனுக்கு ஜாதகம் பாருங்கள், துணை விதியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்னாதிபதி சரத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் வெளியில் தங்கியிருப்பதோ வெளியில் வசிப்பதோ மிகச்சிறப்பு. லக்னாதிபதி சரராசி இருந்தால் ஜாதகன் தன் உறவுகளை விட்டு தாய்ந்தை விட்டு விலகி இருப்பது அவனுக்கு சிறப்பு. இவன் பாருங்கள், கடகலக்கணம், லக்னாதிபதி சந்திரன் சரத்தில், மேசராசி இருக்குது, மேசராசி சரராசி ஒன்றாச்சுங்களா. சரி, அது மட்டும் போதுமா, ராசி அதிபதி மேசராசி, மேசராசி அதிபதி யார், செவ்வாய், அவரும் சரத்தில். அப்போ ராசி அதிபதியும் சரத்தில், லக்னாதியும் சரத்தில், அது சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ன ஜாதருக்கு 1-10 பரிவர்த்தனையானாவே அது சிறப்பு. ஜாதர் கல்விக்கு இருக்கும்போது வேலை கிடச்சி சிறப்பாக வந்துட்டார், அது ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஜாதருக்கு ஏன் அப்பா அம்மாவிட்ட பிரிஞ்சுன்னா சூரியன் சந்திரன் சட்டாட்டமாக இருந்தால், அந்த திசை நடைமுறைக்கு வந்தால் தாயந்து யாரொருத்தர் குறைஞ்சிருவாங்க, அதில் பிரிஞ்சிருவாங்க. இது வந்து அற்புதமான விதி. சூரியன் சந்திரன் சஷ்டாசமாக இருந்து 4ஆம் அதி 9ஆம் சஷ்டாசமாக இருந்து திசை நடைமுறைக்கு வந்துட்டால் கண்டிப்பாக தாயந்தில் ஒருத்தர் குறைஞ்சிருவாங்க, அல்லது பிரிஞ்சிருவாங்க. ஆனால் தாயந்து குறைவும் கூடாது பிரியவும் கூடாது அப்படின்னு சொன்னால் ஜாதன் விலகிடணும். அப்பா அம்மாவை இணைச்சி விட்டு ஜாதன் வெளியே போயிடணும், வெளியே போய்ட்டு ஜெயிச்சிடலாம். இந்த கருத்தை அவங்க சொன்னோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. சுக்கரசேன்றது ஜாதகம் பக்கம் வர்றாங்க. இப்போ சுக்கரசை ஒரு 4-5 வருஷம் முடிஞ்சிருச்சு, சூரிய 6 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ சந்திரசு 10 வருஷம் 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 16-17 வருஷம் அவர் அப்படியே தாயந்து எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. இப்போ கூட சந்திரசு முடியும் வரை, இன்னும் சந்திரசு இருக்குது, இன்னும் 4 வருஷம் இருக்குது, சந்திரசு முடியும் வரை பையன் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஓகேன்ட்டாங்க. தனியாக பையன் இருந்து வெளிநாட்டில் இருக்கிறான், தனியாக இருந்தவன் பாருங்கள். அதாவது பையனை பிரித்து வச்சது, பையனை வந்து விலக்கி வச்சதுனால அந்த தாய் தப்பனுக்கு ஆயுள் குற்றம் இல்லாமல் போச்சு, ஒற்றுமை குறைவெல்லாம் போச்சு, சொத்தும் அழியலை. அதுக்கு ஜாதகம் ஒத்துழைக்கணும். பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த சூரியன் ராகு 5 இருந்தால் மட்டும் ஒரு ஜாதகம் வந்து அப்பா அம்மா பகையாயிருவாங்க, சொத்து அழிஞ்சுன்னு சொல்கிறது பொதுவான கருத்து. ஆனால் துணை விதிகள் பார்த்தீங்கன்னா ஜாதகனுக்கு லக்னாதிபதி விலகி இருந்தால் சிறப்பு. அப்போ விலகிறதுக்கு நினைப்பு அவனுக்கு இருக்கா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்பா அம்மா பிரிக்கிறதுக்கு போக மாட்டான், வெளியே தங்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், இங்கேயே ஒன்றா இருக்கிறது பல துன்பத்தோட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது. ஜாதகம் இப்படி அமைந்தவர்களுக்கு வெளியில் போகிறதுக்கு விருப்பம் இருக்கும், விதி இருந்தால் விருப்பம் வந்துடும். இப்போ ஜாதகம் சொன்னோன்னே சரின்னு தலையாட்டினா இன்றைக்கி வரும் நான் சிறப்பாக இருக்கான். அந்த பையன் வரும்போது சொல்லுவான், இன்றைக்கி இப்போ வயசு 34 ஆச்சு, 33 ஆச்சு, இன்னும் இன்றைக்கி ஒரு சந்தோஷப்படுவான். ஐயா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் மாறினதுக்கப்புறம் செல்வாக்குன்னு சொல்லுவான். அது மாதிரி ஒன்று லக்னாதி சரத்தில் இருந்தால் வெளியில் இருக்கலாம், ராசி சரத்தில் வெளியில் இருக்கலாம், லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் ராசிக்கு 10ஆம் சரத்தில் இருந்தால் வெளியில் இருக்கலாம். இவருக்கு பாருங்கள், லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி யார், செவ்வாய் சரத்தில் இருக்கார். ராசிக்கு 10ஆம் அதிபதி யார், சனி பகவான், அவர் சரத்தில் இருக்கார். அப்போ ராசி அதிபதி யார், செவ்வாய், லக்னாதிபதி யார், செவ்வாய். அப்போ ராசிக்கு 10ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, ராசி அதிபதி,
லக்னாதி 4 பேரும் சரத்தில் இருக்கிறவங்க தான் ஜாதகர் வெளியே போகிறதுக்கு விருப்பம் இருந்து வெளி மாவட்டத்தில் படித்தான், வெளி மாநிலத்தில் படித்தான், வெளிநாட்டில் பிறக்கிறான். அது என்ன காரணம் கேட்டால் ஜாதக அமைப்பு தான் காரணம். சரி, இன்னொன்று சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகர் சட்டாட்டம் இருந்தால் அந்த திசை நடைமுறைக்கு வந்துட்டால் தாயந்திக்கு ஆகாது. அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னால், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் ஜாதகம் வந்து சிறப்பாக எடுத்துக்கலாம். அது ஜாதகம் பார்த்து பாருங்கள், அப்படியே வந்து பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தா இவருக்கு வந்து சந்திரன். அந்த லக்னாதிபதிக்கு 9ஆவது யாருன்னு பார்த்தீங்களா, குரு பகவான். அவருடைய சட்டாட்டம். இப்போ கண்ணியில் வந்து குரு பகவான் இருக்கார், 9ஆவது கண்ணியில் இருக்கார். லக்னாதிபதி சந்திரன் சரத்தில் இருக்கார், அதாவது 8ல் மேசத்தில் இருக்கார். அப்போ ஒன்றுக்கு லக்னாதிபதி 9 சட்டாட்டம். அப்போ ஜாதகன் தந்தை வீட்டை பிரிந்து இருப்பது சிறப்பு, விதிப்படி பிரிவது நலமே. அது மட்டுமா, லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்களா, சந்திரன். அப்பாவுக்குரிய கிரகம் காரகம் பிதிர்காரகன் சூரியன், அவர் 8ல் இருக்கார், லக்னாதிபதிக்கு 8ல் இருக்கார். அப்போ 9ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு 6லையும் காரகன் சூரியன் லக்னாதிபதிக்கு 8ல் இருப்பதால் ஜாதகன் தந்தை விட்டு பிரிந்திருப்பது தான் சாலச் சிறந்தது. அப்படி பிரிந்திருந்தால் மட்டுமே 3 பேரும் நல்லா இருப்பாங்க. அம்மா சிறப்பாக இருப்பாங்க, அப்பா சிறப்பாக, ஜாதகம் சிறப்பாக இருப்பார். இதெல்லாம் பாடலோட துணை கொண்டு அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லி ஒரு வழிகாட்டும் போது பெரிய இழப்பை சந்திக்காமல் இருக்கிறதுக்கும் பெரிய விரயத்தை சந்திக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு என்று கூறி, அடியேன் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.